மக்களவையில் 2024-25 நிதியாண்டுக்கான முழு பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்தார். தொடர்ந்து நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ள சிறப்பம்சங்கள் குறித்து நிர்மலா சீதாராமன் உரையாற்றினார். முன்னதாக இன்று காலை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்ற அவர் மத்திய அமைச்சரவையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்து ஒப்புதல் பெற்றார். மேலும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து 7வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்து சாதனை படைத்துள்ளார். இதன் மூலம் தொடர்ச்சியாக 5 முறை முழு பட்ஜெட்டும் 1 முறை இடைக்கால பட்ஜெட்டும் தாக்கல் செய்த மறைந்த முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாயின் சாதனையை முறியடித்துள்ளார். மத்திய பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்தார். அப்போது நாட்டிலேயே உள்ள கல்வி நிறுவனங்களில் பயில ரூபாய் 10 லட்சம் வரை கல்விக் கடன் வழங்கப்படும் என்றும் மத்திய அரசின் எந்த சலுகைகளும் பெறாத மாணவர்களுக்கு கல்விக் கடனாக ரூபாய் 10 லட்சம் தரப்படும் என்றும் பணிபுரியும் பெண்களுக்காக சிறப்பு தங்கும் விடுதிகள் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் புதிதாக பணிகளில் சேரும் இளைஞர்களுக்கு அரசு தரப்பில் 1 மாத ஊதியம் வழங்கப்படும் என்று அடுக்கடுக்கான புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். டிஜிட்டல் முறையில் வேளாண் பொருட்கள் தொடர்பான கணக்கெடுப்பு எடுத்து விவசாயத்துறைக்கு ரூபாய் 1.52 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட்டில் விவசாயத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பம் புகுத்தப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் 2024-2025 நிதியாண்டுக்கான முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உரையாற்றினார். அப்போது அவரது உரையில் அடுத்த 2 ஆண்டுகளில் இயற்கை வேளாண்மை செய்ய 1 கோடி விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்றும் கடுகு, நிலக்கடலை, சூரியகாந்தி உற்பத்தியை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் விலைவாசி கட்டுக்குள் உள்ளதாகவும் தெரிவித்தார். புதிதாக பணியில் சேரும் இளைஞர்களுக்கு அரசு தரப்பில் 1 மாத சம்பளம் வழங்கப்படும் என்று மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவையில் நடப்பு நிதியாண்டுக்கான முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உரையாற்றினார். இந்நிலையில் 4.1 கோடி இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் 5 சிறப்பு திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் புதிதாக பணியில் சேரும் EPFOவில் பதிவு செய்யப்பட்ட இளைஞர்களுக்கு ஊக்கத்தொகையாக அரசு தரப்பில் 1 மாத சம்பளமாக ரூபாய் 15,000 முதல் 1 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டத்தின் மூலம் 30 லட்சம் இளைஞர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 12 தொழில் பூங்காக்கள் தொடங்கப்படும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். 2024-2025 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து உரையாற்றினார். அதில் ஊரக பகுதிகள் சார்ந்த திட்டங்களுக்கு ரூபாய் 265 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் முத்ரா கடன் வரம்பு ரூபாய் 10 லட்சத்திலிருந்து ரூபாய் 20 லட்சமாக உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். நகரங்கள், கிராமப்புறங்களில் மேலும் ரூபாய் 3 கோடி வீடுகள் கட்ட நிதி ஒதுக்கப்படும் என்றும் 5 ஆண்டுகளில் 1 கோடி மாணவர்களுக்கு தொழிற்பயிற்சி வழங்கப்படும் என்றும் உற்பத்தி துறையில் உள்ள நிறுவனங்களுக்கு ரூபாய் 100 கோடி கடன் உத்தரவாதம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் தொழிலாளர்களுக்காக தங்குமிட வசதி அரசு தனியார் கூட்டில் உருவாக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு.